இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடச்சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. அதில் இந்த மாதிரி கத்திரிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கத்திரிக்காயை இந்த எண்ணெயில் நல்லா முருகலாக வணக்கிக்குங்க. இந்த மாதிரி இப்போ கத்திரிக்காய் மட்டும் எண்ணெயிலேருந்து தனியாக பிரித்து ஒரு தட்டத்தில் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயே போதுமானது. நீங்கள் 10 ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குங்க. இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டோன்னு 10 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வணக்கிக்குங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துங்க. அதையும் நல்லா வணக்கிங்க பொன்னிறமாகிற அளவுக்கு. இது கூட 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்குங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டோன்னு நம்ம மூடி வச்சிடலாம். கொதிச்ச பின்னாடி அதில் நம்ம வணக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரண்டியிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேகட்டுன்னு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வந்ததும் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நம்ம இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி ஊற்றினதும் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரியற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டா கத்திரிக்காய் தொக்கு ரெடி.